ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் சன்ஷைன். இந்த படம் வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டு படம். இது பிலிப்பைனோ லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் ஆகி 2024 வந்துச்சு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19 இயர்ஸ் ஓல்டு கேர்ள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து 3 மாதத்தில் இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்க இருக்குது. அந்த டைமில் ஒரு பிரச்சனை அந்த பொண்ணுக்கு வருது. அது என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து தீர்த்து எப்படி வந்து ஒலிம்பிக்கில் கலந்து அவளோட கனவு வந்து நிறைவேற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. ஏன்னா இந்த பொண்ணோட கேரக்டர் பேருமே சன்ஷைன் தான். இந்த சன்ஷைன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்ட் தான். இந்த படத்தை வந்து பார்க்கறதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் இந்த காலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா 16 வயசுக்கு மேலே இருக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் இது வந்து பார்க்க வேண்டிய படம் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இதில் ஒரு கண்டென்ட் இருக்குது. அதனால தான் இந்த படத்தெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து என்னை தப்பாக நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து மஸ்ட் வாட்சபிள் மூவி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஜிம்னாஸ்டிக் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கா அந்த சன்ஷைன்கிற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை ஆகுது உடம்புல. திடீர்னு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவள் வந்து ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னென்ட் வந்து கண்டினியூ பண்ணால் நம்ம வந்து ஒலிம்பிக்கில் வந்து கலந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிடும். அதனால் வந்து எப்படியோ நான் அபார்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத வந்து ஒரு உறுதியாக இருந்து அவள் வந்து அபார்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகள் பண்ணுறா. பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து அபார்ஷனுக்கு வந்து தடை, அது கவர்மெண்ட் வந்து ஒத்துக்காது. அதனால் வந்து என்னென்ன குறுக்கு வழிகளை வந்து கையாள முடியுமோ அதை வந்து கையாளுறா. கடைசி வரைக்கும் அவள் என்னென்ன முயற்சி பண்ணுறாளோ அத்தனை முயற்சியிலையும் தோத்துக்கிட்டே இருக்கா. அந்த அந்த ப்ரெக்னென்ட்டுக்கு யார் காரணமோ அந்த பையன்கிட்ட போய் பணம் வாங்குறா. அந்த பையன் வந்து பணம் கொடுத்து அதை வந்து என்னென்னமோ பண்ணி அதை வந்து எப்படியோன்னு கடைசி வரைக்கும் அதை வந்து அவளால் வந்து அதை வந்து அந்த குழந்தைய வந்து வச்சிருந்தா அவளால் வந்து விளையாட்டில் வந்து கலந்துக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து வரும்போது அந்த பையனோட அப்பாவுக்கு தெரிஞ்சு அந்த பையனோட அப்பா வந்து இந்த குழந்தைய வந்து நீ வச்சுக்கோ, நான் வந்து இந்த செலவு எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு வந்து அவளோட கனவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்கில் ஜெயிக்கணுங்கிற கனவு தான். அதனால் வந்து நான் வந்து இதெல்லாம் வச்சுக்க முடியாது, என்னோட கனவே இதுதான் அப்படின்னு சொல்லி அவள் வந்து திட்டி அனுப்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோன்னு முயற்சி பண்ணி அவளோட கடுமையான முயற்சியினால் அதை வந்து அபார்ட் பண்ணி கடைசியாக எப்படி வந்து ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் இந்த மொத்த படத்தோட கதையுமே. இந்த படம் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து பார்த்து அவங்களோட எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து எதுவுமே வராது இருக்கிறதுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து சூப்பரான கதை, அருமையான கண்டென்ட் தான் இது. இந்த கான்ட்ரவர்சி கண்டென்ட்டாக இருந்தாலும் இந்த படத்தை வந்து தாராளமாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம், அற்புதமான கண்டென்ட். இது வந்து தேவையான வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கதை தான் இந்த படம் வந்து சொல்லுது. இந்த படத்தில் நடித்த பொண்ணு வந்து யாருன்னா மேரிஸ் ராக்கல் அப்படிங்கிற ஒரு பிலிப்பைன்ஸ் நாட்டு ஆக்டர்ஸ் தான். அந்த பொண்ணோட நடிப்பு வந்து அசாத்தியமான நடிப்புன்னு தான் சொல்லணும். அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து திரையில கொண்டு வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து அதாவது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படத்தை வந்து அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பாக வந்து கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். இதை வந்து கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.